ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி நல்ல வாசனையான ஜீரா ரைஸ் செய்ய போகிறோம். அதுவும் ஹோட்டலில் செய்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி இது செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது பச்சரிசிலையும் செய்யலாம், ஜீரா சால அரிசிலையும் செய்யலாம். எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. 2 தடவை கழுவிட்டு அதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அது செய்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதில் நம்ம இப்போ ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம நெய்யில் செஞ்சோம்னா தான் இது நல்ல வாசமாக இருக்கும். நெய் பிடிக்கலைன்றவங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நெய்யில் செஞ்சிங்கன்னா நல்ல வாசம் இருக்கும், நல்லாயிருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில். அதனால் நான் இன்றைக்கி நெய் தான் சேர்த்துருக்கேன். நெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பட்டை போடுறேன், அதில் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 இலை போடுறேன் அதில். அதுக்கு அடுத்தது 2 கிராம்பு போடுறேன். இது மட்டும்தான் இதுக்கு தேவையானது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கணும். பெருங்காயம் பிடிக்கிறவங்க, அந்த வாசம் பிடிக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. நான் போடுறேன் இன்றைக்கி. அப்புறம் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சின்ன ஜீரகம் சேர்த்துக்கணும். இதுதான் அந்த சோறோட வாசமே இந்த ஜீரகத்தில் தான் இருக்குது. அதனால் அந்த ஜீரகம் 1.5 டீஸ்பூனுக்கிட்ட போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு போடுறதுனா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா அந்த ஜீரகத்தோட வாசம் வரும். அந்த வாசம் வர்றது வரையில் நல்லா வறுத்துக்கங்க. அது இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இது வேறு மிளகாயெல்லாம் நம்ம சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு இந்த சோறு. இப்போ நான் தேங்காய் பால் பவுட்ரு எடுத்திருக்கேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காயை அரைச்சி பால் எடுத்தீங்கன்னாக்கா ஒரு 1/4லேருந்து 1/2 கப்பு வரையிலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் பால் பவுட்ரு ஊற்றினோம்னா தான் இது நல்ல ஒயிட்டாக கிடைக்கும் இந்த சோறு. அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி அழுக்கு கலராக இருக்கும், டேஸ்ட்டும் அந்தளவுக்கு இருக்காது. இப்போ இந்த டம்ளரில் தான் நான் 2.5 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதுக்கு இப்போ 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இப்போ நான் சும்மா வெறும் தண்ணி 3 டம்ளர் ஊற்றுறேன். 1 2 ஊற்றிருக்கு. இப்போ 3ஆவது டம்ளரும் ஊற்றுறேன். 3 டம்ளர் பச்சை தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த தேங்காய் பால் பவுட்ரு, அதில் 2 டம்ளர் தண்ணியை நான் கலக்கிட்டு ஊற்ற போகிறேன். ஏன்னா மொத்தம் 5 டம்ளர் தண்ணிக்கு கரெக்டாக கணக்கு வந்துருச்சு. இப்போ 5 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம இந்த சோறுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துறணும். தேங்காய் பால் ஊற்றினோம்னா தான் நல்ல ஒயிட்டாக அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சோறு. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் கொஞ்சமாவது ஊற்றிடுங்க. இப்போ இந்த சோறுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க உப்பு. இப்போ இது நல்லா கொதி வரட்டும் தண்ணி. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த சோறு. அதே மாதிரி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் தண்ணி கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியை வடிய வச்சுட்டு நல்லா தண்ணி இல்லாமல் போட்டுருங்க அதில். இப்போ அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப அரிசியை உடச்சி விட்றாமல் மெதுவாக கிண்டுங்க. இப்போ கிண்டியாச்சு. இனி இது மூடியை போட்டு விசில் போட்டு நம்ம வச்சிடலாம். ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது சோறுன்னு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீளமாக அரிசியெல்லாம் அப்படியே இருக்குது, உதிரியாக நல்லா உடையாமல் குழஞ்சும் போகாமல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல வாசம் வருது, பயங்கர வாசம் வருது. நல்லா எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். அப்படியே நல்லா ஒத்தையாக இருக்குது. பார்க்கையிலே சாப்பிடணும் போல் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு நம்ம முட்டை கறி இல்லைனாக்க நம்ம இதெல்லாம் மஷ்ரூம் கறியெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நீளமாக இருக்குன்னு. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சோறு எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.